இது வந்து தசராவோட காளிப்பறையில் பூஜை நடக்குது. அதுக்காக மாலை போட்ட எல்லாருமே வரிசையாக நிற்கிறாங்க. இப்போ யாருக்குமே சாமி வரல. திடீர்னு 2 பேர் சாமி வந்து ஆடுவாங்க. என்ன சாமின்னு பாருங்கள். ஆஞ்சநேயர் இறங்கிட்டார். இப்போ வித்தியாசமான ஒரு பாஷையில் பேசுனாங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி சில டைம் நிறையா நேரம் இதே மாதிரி பேசுவாங்க. இது வந்து ஆறுமுகநேரி பக்கத்தில் ஒரு தசரா குழுவில் எடுத்த வீடியோ தான். ஆறுமுகநேரியில் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக நிறைய பேர் ஆஞ்சநேயருக்கு சாமி ஆடுறாங்க. இந்த ஆறுமுகநேரியில் ஆஞ்சநேயர் சாமி ஆடுறதை பற்றி ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் நான் வாய்ப்பு இருந்ததுன்னா நான் ஃப்யூச்சரில் வர வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அது எந்த மாதிரியான வீடியோ, எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஞ்சநேயர்லேயே வெளியூர்லேருந்து ஒரு ஆஞ்சநேயர் வர்றாரு. ஆஞ்சநேயர் பாஷைக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசுகிற மாதிரி, அவங்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் சொல்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறேன். பேய் பிடிச்சி ஆடுற பெண்களோட வீடியோக்கள்லாம் நிறையா அனுப்பிவிட்ருக்காங்க. அதெல்லாம் நான் நிறைய காரணங்களால் போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறேன். நான் வந்து சாமியோட மகிமையை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்கள், ஒரு சில சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு முக்கியமான ஒரு சில வீடியோக்களை மட்டும் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னோடய வீடியோக்களில் கொஞ்சம் இப்படி இருக்குதுன்னு யாரும் யோசிக்காதீங்க. இன்னும் ரொம்ப டீப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ஷேர் பண்ணாமல் தான் இருக்கிறேன். ஆஞ்சநேயரோட வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நானே எங்கள் வீட்டில் ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ வாங்கி வச்சு வழிபடுற அளவுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது ஆஞ்சநேயர்கிட்ட. இவங்கள கிட்ட போகிறவங்களே வந்து ரொம்ப பக்தியில் மூழ்க வைக்கிற ஒரு சக்தி வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு இருக்குது. உங்கள் ஊரில் இதே மாதிரி நடக்கிற சாமிகளோட மகிமைகளை நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம்.